லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. கோகுலத்தில் கிருஷ்ணர் தனது நண்பர்களுடன் தினமும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார். யமுனையின் கரையில் பசுமையாக இருந்தது. பசுக்களுடன் ஓட்டம் பிடித்து அவற்றை துரத்தி விளையாடிக் கொண்டிருந்தார். அவரை யாரும் அடக்க முடியவில்லை. ஒரு நாள் மாலை யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ணர் பசுக்களை மேய அழைத்துச் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு விசித்திரமான முதியவர் தோன்றினார். அவருடைய கண்களில் ஒரு தீவிரம், குரலில் ஒரு மர்மம். அங்கு மாயக்காட்டில் ஒரு புதிர் இருக்கிறது, அதை நீ தீர்த்தால் நீ அற்புதத்தை காணப்போகிறாய் என்று கிருஷ்ணரிடம் சொன்னார். கிருஷ்ணரும் நான் கண்டிப்பாக அந்த புதிரை தீர்ப்பேன் என்று சொன்னார். நீ சொல்வது உண்மையா என்று அந்த முதியவரிடம் கிருஷ்ணர் கேட்டார். ஆமாம், அந்த வனம் சாதாரண வனமல்ல, பல சோதனைகள் நிரம்பியது. உண்மையான உள்ளம் கொண்டவர்களே அதனிடம் ஜெயிக்க முடியும் என்று அந்த முதியவர் கூறினார். அப்பொழுது கிருஷ்ணர் மனதில் ஒரு ஆசை மலர்ந்தது. இது ஒரு சாகசம் என்றார். அடுத்த நாள் காலை கிருஷ்ணர் தனது நெருங்கிய நண்பர் சுதாமாவுடன் மற்றும் குட்டி பசு நந்தினியுடனும் மாயக்காட்டுக்குள் பயணத்தை தொடங்கினார். காட்டின் வாயிலில் ஒரு பெரிய பாறை இருந்தது. அதில் ஒரு எழுத்து தோன்றியது. உண்மையான சொல்லும் மனதுக்கே வழி திறக்கும். கிருஷ்ணர் சிறிது யோசித்துவிட்டு நேசம் என்று உரைத்தார். உடனே பாறை இரண்டாக உடைந்தது. ஒரு ஒளி நிறைந்த பாதை தோன்றியது. இது முதல் சோதனை, வெற்றி என்றார் கிருஷ்ணர். அவர்கள் அடுத்ததாக வந்த இடம் நீரால் மூடிய ஒரு தோப்பு. கண்களுக்கு தெரியாத படிகள். நடக்கத் தவறினால் மூழ்கி விடுவோம் என்ற அபாயம் உள்ளது. எப்படி கடக்கலாம் என்று சுதாமாவிடம் கிருஷ்ணர் கேட்டார். சுதாமா குழப்பத்துடன் பார்த்தார். கிருஷ்ணர் தன்னம்பிக்கையுடன் கண்களை மூடி ஒரு பாட்டை பாடினார். அந்த பாட்டின் ஒளி ஒவ்வொரு படியையும் ஒளிரச் செய்தது. அவர்கள் பாதுகாப்பாக அந்த படியை கடந்தனர். நந்தினி ஆடிக்கொண்டே குதித்தது. அடுத்த சோதனை, மறைந்துள்ள மரம். வனத்தில் பல மரங்கள் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டுமே உண்மையானவை. மற்றவை அனைத்தும் மாயை. அந்த மரம் ஒரு அழுகையை ஒலிக்கச் செய்தது. கிருஷ்ணர் பசுக்களை நேசிக்கும் அன்பு உள்ளம் கொண்டவர். அவருக்கா தெரியாதது உண்மையான மரம் எதுவென்று? அவரால் அது தொடப்பட்டவுடன் மற்ற மரங்கள் மறைந்துவிட்டன. உண்மையான மரம் ஒளிர்ந்தது. அவர்கள் சரியான வழியில் முன்னேறினார்கள். அடுத்து மிருகங்களின் மாயை. ஓர் அழகிய மயில் தோன்றியது. கிருஷ்ணரின் கவனத்தை திசை திருப்ப முயன்றது. சுதாமா ஏமாறப் போனான். ஆனால் கிருஷ்ணர் தன் மனக்கண்ணால் உணர்ந்தார். உலகில் இருக்கும் அனைத்து மாயைகளையும் செய்பவர் அவரே. அவரை மாயையால் ஏமாற்ற முடியுமா? உடனே கிருஷ்ணர் அழகால் நம்மை வழி தவற வைக்க முடியாது என்று மயிலிடம் கூறினார். அவர் சொன்னவுடன் மயில் மறைந்தது. அந்த இடம் ஒளி மிகுந்ததாக மாறியது. இறுதியாக அவர்கள் ஒரு கோபுரத்தின் முன் வந்து நின்றனர். அந்த கோபுரம் தங்கம் போல் ஜொலித்தது. அதன் கதவுகள் தானாக திறந்தன. உள்ளே ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு சின்னம் ஜோதி வடிவமாக ஒளிர்ந்தது. அதன் வெளிச்சத்தில் நின்ற கிருஷ்ணரிடம் ஒரு குரல், நீ நடத்திய பயணம் உண்மையும் அன்பையும் நம்பிக்கையும் காட்டியது. இப்பொழுது இந்த வனமே ஜோதியாக ஒளிர்கிறது என்றது. அவர்கள் திரும்பும்போது அந்த மாய வனம் அழகிய பூங்காவாக மாறியிருந்தது. பறவைகள் பாடுகின்றன, மரங்கள் பூத்து குலுங்குகின்றன, கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். கிருஷ்ணர் எதுவும் நடக்காதது போல் திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் தனது மக்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணர் அவரின் அடுத்த சாகசத்துக்கு தயாராக இருந்தார்.